गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। श्रीहरे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। अतः श्रीमत् शङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 24 2014. ஜெயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் வருஷ ருத்து சிம்ம மாதம், அதாவது ஆவணி மாதம், கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி, ததுபரி அமாவாசை. இன்னைக்கு தான் தர்ப்பண தினம், அமாவாசை. நாளைக்கும் பிச்சம்மாவாசை, அமாவாசை கொஞ்ச நாள் இருக்குது. பட் இன்றைய தினம்தான் தர்ப்பணம் பண்ணணும். ஆயில்ய நட்சத்திரம். இப்பேற்பட்ட ரொம்ப வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்களை இன்னைக்கு அத்தியனம் பண்ணுவோம். இதற்கு முன்பாக ஒரு 5 கிளாஸ் we did not have, we cancelled it. ஜூலை மாதம் 13 இன்னைக்கு தான் நம்ம 4வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயத்தில் 2வது பாகத்தை அத்தியனம் பண்ணோம். அதன் பிறகு 5 வாரங்கள் இப்படி விராமமாக இருந்துட்டு
இப்பொழுது 24ஆம் தேதியான இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் அத்தியனத்தை. நீங்கள்லாம் ரொம்ப பொறுமையாக பொறுத்துன்னு இருந்ததுக்கு என்னுடைய வந்தனம். இந்த 4வது அத்தியாயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியில் சிருஷ்டி பண்ணுறத பகவான் ஸ்வயம்புவ மனுவை சிருஷ்டி பண்ணி, அந்த ஸ்வயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் 5 குழந்தைகள்னு பார்த்தோம். 3 பொண்ணுகள் 2 பிள்ளை. அவளுடைய சரித்திரங்களெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த 2 பிள்ளைகளில் ஒருத்தன் பிரியவரத்தன், உத்தானபாதன், இப்படி 2 பேரில் இந்த உத்தானபாதனுடைய வம்சத்தில் தோன்றின பெரிய ராஜாக்கள், அவளுடைய சரித்திரங்களெல்லாம் இந்த 4வது அத்தியாயத்தில் சொல்லிட்டு வராள். இந்த உத்தானபாதனுடைய மகன்தான் துருவன். துருவசுவாமியனுடைய சரித்திரத்தை முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த துருவ வம்சத்தில் பல ராஜாக்கள் தோணினாள். அதில் ஒரு கொடிய ராஜா வேணன் ஒருத்தன், அவன் தோன்றினான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தன் குலீனனாக இருந்தால் மட்டும் நல்லவனாக இருக்கணும்னு நாட் நெசசரி. ஒரு நல்ல ஹை பெடிகிரியில் அவன் பிறந்திருக்கான், அதனால் அவனும் நன்னா தான் இருக்கணும் அப்படிங்கிறதாக நம்ம நினச்சிட்டு இருக்கோமே. அப்படி இல்லை, அதில் துஷ்டனும் வரத்துக்கு சான்ஸ் உண்டு. அப்படி பரம பாகவதனான துருவசுவாமியினுடைய வம்சத்தில் வேணன்கிறதான கொடூரமான ஒரு கொடிய ராஜா தோன்றினான். அவனுடைய ஆட்சியில் ஜனங்கள்லாம் தப்பிச்சாள், ரொம்ப ஹிம்சிச்சான் எல்லாரையும். அவனுடைய ஆட்சியை பொறுக்க முடியாமல் ரிஷிகளெல்லாம் அவனை எரிச்சு விட்டாள். தங்களுடைய தபசக்தியினால் அவனை எரிச்சு விட்டாள். அப்போது ராஜாயம் இல்லாமல் போயிடுத்து பூமியில். அப்போ தான் அவளுக்கு தோணித்து, அவன் எத்தனை கொடிய ராஜாவாக இருந்தாலும் ஒரு துஷ்டன் அயோக்கியன் ராஜாவாக இருந்தாக்க அதனால என்ன ஆறுது, அவனை விட கொடிய துஷ்டாலெல்லாம் வந்து சேரமாட்டாள், அராஜகம் ஏற்படாது. இப்போ கூட நம்ம பார்க்குறோம், ஈராக்னு ஒரு தேசம் இருக்குது. அதில் ஒரு மகா கொடிய ராஜா இருந்தான், ஒரு ரொம்ப கொடிய ராட்சசன், சதாம் ஹுசைன்னுட்டு. அவனை கொண்டு விட்ட பிறகு அங்கே விட்டுட்டு வந்தால் இப்போ அவனை விட மோசமாக எல்லாரும் ஹிம்சை பண்ணக்கூடியவாள்லாம் அங்கே வந்து சேர்றாள். ஏன்னா அங்கே ஒரு பார்ஷியல் வேக்கம் ஆனோடனே, எங்கே ஒரு வேக்கம் ஆனோடனே ஒரு புழுதியெல்லாம் அதில் போய் சேர்றதோ அப்படி துஷ்டாலெல்லாம் வந்து சேர்ந்துருவாள். இதை புரிஞ்சின்றால் ரிஷிகள் உடனே அந்த வேணனை எரிச்ச அந்த சாம்பலில் அவனுடைய எலும்பை கடைஞ்சாள். கடைஞ்ச பொழுது அதுலேருந்து தோன்றினான் பிருத்துங்கிறதான ஒரு ராஜா. அந்த பிருத்துவை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். இந்த பிருத்துங்கிறவர் சாக்ஷாத் பகவானுடைய அம்சாவதாரம். நன்னா ஒழுங்காக தர்மமாக ஆட்சி புரிஞ்சுன்னு வந்தான் பிருத்து சக்கரவர்த்தி. ஜனங்களெல்லாம் நன்னா தர்மத்தோடு கூட பரிபாலனம் பண்ணி வந்தான். அந்த சரித்திரத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. அப்பொழுது பிருத்து மகாராஜா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அஸ்வமேத யாகங்கள் பலது பண்ணான். 100 அஸ்வமேத யாகம் யார் பண்ணுறாளோ அவளுக்கு சதக்ரதூன்னு டைட்டில், அவளுக்கு இந்திர பதவி கிடைக்கும். அதனால் 99 அஸ்வமேத யாகம் பண்ணிவிட்டு 100வது அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறத இந்திரனுக்கு பயமாக போயிடுத்து. தன்னுடைய பொசிஷன் போயிடும், இவனை அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிவிடுவா அடுத்த இந்திரனாக இதா தெரிஞ்சுட்டு அந்த 100வது அஸ்வமேத யாகத்தை பங்கம் பண்ணான், குதிரையை திருடின்னு போயிட்டான். இதை தெரிஞ்சிருந்த பிருத்து மகாராஜா இந்திரனோட சண்டை போட்டு இந்திரனை வதம் பண்ணணும்னு ஆரம்பித்தான். அப்பொழுது அங்கே இருந்தவாள்னா அவனை சாந்தோனம் பண்ணி, நீ 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும் உடையில்லை, உனக்கு அந்த பெருமை வந்து சேர்ந்து கொடுத்து, நீ போய் இந்திரனை கொல்லாத, இந்திரனால் பல உபகாரங்கள் நமக்கு கிடைக்கிறது, அதனால் அவனை போய் கொண்டு விடப்படாதுன்னு சொல்லி சாந்தோனம் பண்ணாள். அவன் உடனே அதுபடி கேட்டுண்டான். இவ்வாறாக இந்த பிருத்து சக்கரவர்த்தி எங்கள் அரசாண்டு வரத்த அங்கே ஒரு பெரிய யாகம் நடந்தது, சத்திரயாகம்னுட்டு. சத்திரயாகம்ங்கிறது 100கணக்கான வருஷங்கள் நடக்கும். அப்படி ஒரு சத்திரயாகம் வந்து நைமிஷாரண்யத்தில் நடக்கிறதே தான் இந்த பாகவத கதை சொல்லப்பட்டது சூத்திரனால. அதுதான் நம்ம வாசின்னு வரோம். இப்போது அப்படி பிருத்து மகாராஜா ஒரு சத்திரயாகத்துக்கு போயிருந்தான். எல்லாரும் சேர்ந்து, சத்திரங்கிறது ஒரு ஒத்தனால் பண்ணக்கூடியதில்லை, சத்திரே சர்வே எஜமானாக, அங்கே வந்திருக்கிறவாள் எல்லாருமே எஜமானாள். அப்படி ஆயிரக்கணக்கான எஜமானாள்
ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பண்ணக்கூடிய பெரிய யாகம் சத்திர யாகம். அதுக்கு பிருத்துவும் போய் சேர்ந்தான். அப்போ பிருத்து மகாராஜா அந்த யாகத்தும் பொழுது எழுந்திருந்து பேச ஆரம்பித்தான். எல்லாரையும் பார்த்து, பிரஜைகள்லாம் பார்த்து நல்ல புத்திமதிகள் சொன்னான். அப்போ சொன்னான், மனசை கொண்டு பகவான்கிட்ட வைங்கோ. நீங்கள்லாம் பகவானை விட ரொம்ப சக்தியாகணும்னு என்னென்னா, பகவானை ஆராதிக்கக்கூடிய பக்தாள் இருக்காளே, பரம வைஷ்ணவாள், பிராமணாள், நல்ல பிரம்மண்யத்தை வச்சுருக்கப்பட்ட பிராமணாள், நாட் ஜூடோ பிராமணாள், நல்ல பிராமணாள், நல்ல வைஷ்ணவாள், பரம பக்தியோடு இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவள்கிட்ட போய் நீங்கள் பக்தி வைக்கணுங்கிறதாக ரொம்ப நல்ல உபதேசங்கள்லாம் அவன் பண்ணினான். அதெல்லாம் 21வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். ஜூலை 13 அன்றைக்கி அதை பார்த்தோம். தேஷாமகம் பாத சரோஜரேணும் ஆர்யாவகேயாதி கிரீடமாயு யம் நித்யதா பிப்ரத ஆசு பாபம் நஷ்யத்யமும் சர்வகுணா பஜந்தி. நீங்கள்லாம் அனுகிரகம் பண்ணணும். எந்த பரம வைஷ்ணவாள் இருக்காளோ அவளுடைய பாதங்கள் மாத்திரமில்லை, அந்த பாதங்களில் இருக்கப்பட்ட பொடி இருக்கே, புழுதி இருக்கே, அது என்னுடைய கிரீட்டத்தின் மேலே படணும். பட்டு நான் என்கிட்ட இருக்கிற அகம், அழுக்குகள், பாபங்கள் எல்லாம் போயிடும். அப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு ரொம்ப வினயத்தோடு சொல்லி அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணதெல்லாம் 21வது அத்தியாயத்தில் பண்ணோம். அப்போ சொல்கிறாள், என்னென்னா, ஈவன் கொடிய வம்சத்தில் வந்திருந்தா கூட வேணன்கிறவன் மகா பாப்பங்கள் பண்ணவன். இருந்தாலும் அவன் வம்சத்தில் அவனுக்கு கீழே வந்தவன் இந்த பிருத்து சக்கரவர்த்தி. இந்த பிருத்து சக்கரவர்த்தி பண்ணின புண்ணியத்தினால, அதே மாதிரி இந்த வம்சத்தில் பல புண்ணிய ஆத்மாக்கள் இருந்திருக்காள். அவள்னால என்ன ஆச்சுன்னாள், வேணன், கொடிய வேணன் இருக்கானே, அவனுக்கு முக்தி அடைஞ்சானாவான், அவனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னாள். அப்படி ஒரு நல்ல புத்திராள், பௌத்திராள் இவாள்லாம் இருந்துட்டா அப்போது மனுஷனுக்கு மோட்சம் கிடைச்சிடுறதுங்கிறத எடுத்து சொன்னாள். இதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு 22வது அத்தியாயத்தில் என்ன சொல்ல போகிறாள், அந்த சத்திரயாகத்தில் இவ்வாறாக பிருத்து மகாராஜா பேசின பிறகு அங்கே அவன் அனுகிரகம் பண்ணுறதுக்காக சனக்காதிகள் 4 பேர் அவள் வைகுண்டத்துலேருந்து அங்கே வந்திருக்காள். பார்த்தா சின்ன குமாராள், சின்ன குழந்தைகள் மாதிரி இருப்பாள். ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வயசு உள்ளவாள். அவள் ரொம்ப பிராச்சீனமாக பிறந்தவாள். அந்த சனத்குமாராள் பரமேஸ்வரன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்தவாள். அவள்லாம் அங்கே வந்து அவனை அனுகிரகம் பண்ணங்கிறதுக்காக வந்தாராம். அந்த கதையை இந்த 22வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெரிய அத்தியாயம், 62 ஸ்லோகங்களோ என்னமோ இருக்குது. இல்லை, இந்த 62 ஸ்லோகங்கள் இருக்கிறதுனால 20 ஸ்லோகமாக பண்ணி 3 வாரங்கள் இதை அத்தியனம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி முதல் ஒரு 18 ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹா. வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஒரு ஸ்லோகத்தில் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொல்கிறாள். துவாவிம்சே து பரம் ஞானம் பிருத்தவே ஹரிசாசனாத் சனத்குமாரோ பகவான் உபாதிசதி தீரியதே. சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சனத்குமாரள்கிட்ட சொல்லியிருந்தாராம். சனத்குமாரால் 4 பேர், நீங்கள் போய் பிரம்மஜானத்தை வந்து இந்த பிருத்து சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணணும், நீங்கள்லாம் போய் சொல்லுங்கோன்னு சொல்லி ஆக்ஞை இட்டபடிக்கு அந்த சனத்குமாரால் 4 பேரும் இந்த சத்திரயாகம் நடக்கிற இடத்துக்கு வந்து பகவான் இந்த பிருத்துவுக்கு உபதேசம் பண்ண சரித்திரம் இந்த 22வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிறதாக ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள். துவாவிம்சே து பரம் ஞானம் பிருத்தவே ஹரிசாசனாத் சனத்குமாரோ பகவான் உபாதிஷத் அதி இதீரியதே. இப்பொழுது நம்ம இந்த 22வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே द्वाविंशोऽध्यायः. மைத்ரே உவாச்ச. ஜனேஷு பிரகிருணத்ஸ்வேவம்
பிருதும் பிருதுல விக்ரமம் தத்ரோபஜக்முः முனயः சத்வாரः சூரியவர்ச்சசः. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சனகாதிகள் 4 பேரையும் பிருது சக்கரவர்த்திக்கு பிரம்மோபதேசம் பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக ஆரம்பித்தாள். அவள் அங்கே வந்தாள். சத்திரயாகம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். இந்த 4 பேரும், இந்த 4 பேர் யாருன்னா சனக சனந்தன சனாதன சனத்குமாரன்ட்டு 4 பேர். அவா பிரம்மபுத்திராள். ரொம்ப பிராச்சீனத்தில் தோன்றினவர்கள், முதல்ல தோன்றினவர்கள். அதனால் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவளுக்கு வயசு. ஆனால் எப்பொழுதும் பால்யமாக சிசுக்கள் மாதிரி சின்ன குழந்தை ரூபத்தில் இருக்கப்பட்டவாள். அதனால் அவளுக்கு குமாராள்னு சொல்கிறது. குமாராக ஊச்சுன்னா சனத்குமாராக ஊச்சு. சனகாதி 4 குமாராள் பேசுகிறாள்னு அர்த்தம். அதில் முக்கியமானவர் சனத்குமாரர். சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்னு 4 பேர். அல்லது சனத்குமாரர் உபதேசம் பண்ண போகிறாள். அப்போ இந்த 4 பேரும் அங்கே வந்தோடனே எப்படி வந்தாள்னாள், சூரிய பகவானே அங்கே கிளம்பி வந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அப்படி பிரகாசிச்சாலாம். ஜனேஷு பிரகிருணத்ஸ்வேவம் பிருதும் பிருதுல விக்ரமம் தத்ரோபஜக்முः முனயः சத்வாரः சூரியவர்ச்சசः. மைத்ரேயர் கதை சொல்லிட்டு வராள் விதுரருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கணும். மைத்ரேயர் சொல்ல ஆரம்பித்தாள். என்ன சொன்னாள், அந்த ஜனங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி லெக்சர் கொடுத்துட்டு இருந்தார் பிருது மகாராஜா. அப்போது ஜனங்களெல்லாம் ராஜாவை புகழ்ந்து பேசிட்டு அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அந்த 4 குமாராளும் வந்தாளாம். சூரியனுக்கு ஒப்பான ஒரு காந்தியோடு கூட அங்கே வந்து சேர்ந்தாள் நாள். தான் து சித்தேஸ்வரான் ராஜா व्योम्नोऽवतरतोर्चिषा लोकान् अपापान् कुर्वाणान् सानुगोचष्ट லக்ஷிதான். அந்த சனத்குமாராதிகள் 4 பேரையும் பார்த்துவிட்டு அவளுடைய ஜோதிஷு பிரகாசம் தேஜஸ்ஸு அப்படியே சூரியன் மாதிரி பிரகாஷின்னு இருக்கிறத பார்த்துவிட்டு மகாராஜா பிருது அவனுடைய கூட இருக்கப்பட்ட பாக்கி மந்திரிகள் பிரஜைகள் எல்லாரோடையும் சேர்ந்து வந்திருக்கிறது சனகாதிகள்ங்கிறத புரிஞ்சின்றாள். ஆகாசத்துலேருந்து வந்து இறங்கியிருக்காள்னு தெரிஞ்சின்றாள் சொல்கிறாள். தாம் ஸ்து சித்தேஸ்வரான் ராஜா व्योम्नोऽवतरतोर्चिषा. ஆகாசத்துலேருந்து வந்து இறங்கியிருக்காள் சூரியன் மாதிரி. லோகான் அபாபான் குர்வானான்னு, லோகத்தில் அவளுடைய பிரகாசத்தினால நட்சத்திர மண்டலங்களெல்லாம் புண்ணியமாக போயிடுதாம். லோகான் அபாபான் குர்வானான், அவளுடைய திருஷ்டினால பார்க்குற இடமெல்லாம் புனிதமாக ஆகிவிட்டனவாம். சானுகோச்சஷ்டலக்ஷிதான், அவளுடைய பார்வை அப்பேற்பட்ட பார்வை இந்த சனகாதிகளுடைய பார்வைன்னு சொன்னாள். தத்தர்ஷனோத்கதான் பிராணான் பிரத்யாதித் சுரிவோத்திதா சதஸ்யானுகோவேன்ய இந்திரியேஷோ குணானிவ. அப்பொழுது பிருது மகாராஜா அவனோடு கூட இருந்தப்பட்ட அங்கே சபையோர்களோடு கூட வேகமாக எழுந்திருந்தாளாம். எழுந்திருந்து அவ சனகாதிகளை நமஸ்காரம் பண்ண போனாள். பெரியோர்கள் வந்தால் அப்படி எழுந்திருந்து போய் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னாள், ஊர்துவம் பிராணாஹ்யுத்கிராமந்தி யூனः ஸ்தவிர ஆகதே பிரத்யுத்தானாபிவாதாபியாம் புனஸ்தான் பிரதிபத்தியதே. பெரிய ஆண்கள் ஒரு இடத்துக்கு வந்தாக்க, நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தால் என்ன ஆறுதுன்னாள், ஒவ்வொருத்தன்ட்டையும் இருக்கிற பிராணன் இருக்கே, அவனுடைய ஜீவன்லேருந்து இருக்கப்பட்ட பிராணன் அது இந்த மகான்கிட்ட போய் விழுந்து விடுறதாம். அந்த பிராணனை திரும்பி அடைய வேண்டுமானால் இவன் எழுந்திருந்து போய் இந்த மகானை நமஸ்காரம் பண்ணால் இவன்கிட்டேருந்து போய் சேர்ந்த பிராணன் திரும்பி இவனுடைய வந்து சேருமாம். அதற்காகவே தான் பெரியோர்களை நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்கிறது. அப்படி இந்த பிருது சக்கரவர்த்தி
பக்தியோடு கூட எழுந்து இந்த சனகாதிகள்கிட்ட போய் எழுந்திருந்தான். அவள் வந்தோடனே நமஸ்காரம் பண்ணானாம். தத்தர்ஷனோத்கதான் பிராணான் பிரத்யாதித் சுரிவோத்திதா சசதஸ்யானுகோவைன்ய இந்திரியேஷோ குணானிவ கௌரவாத்யந்திரிதः சப்யः பிரஸ்ரயானத கந்தரः விதிவத் பூஜயாஞ்சக்ரே கிரஹீதாத்யர்ஹணாசனான். கௌரவாத்யந்திரிதः சப்யः பிரஸ்ரயானத கந்தரः விதிவத் பூஜயாஞ்சக்ரே கிரஹீதாத்யர்ஹணாசனான். எல்லா விதமான உபச்சாரங்களும் அந்த சனகாதிகளுக்கு 4 பேர்களுக்கும், இந்த குமாரால் 4 பேருக்கும் பிருத்து சக்கரவர்த்தி கொடுத்தானான். ஆசனம், அர்க்யம் முதலான ஆச்சமனம் இதெல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணான். அதை அவள்லாம் ஸ்வீகரிச்சுட்டாளாம். இந்த 4 குமாராலும் அவளுடைய புகழ பாடினான். நீ சொன்னாள், தத்பாத சௌச்ச சலிலைஹி மார்ஜிதாலகபந்தனஹ தத்ர சீலவதாம் விருத்தம் ஆச்சரன் மானயன்னிவ. அப்பொழுது உபச்சாரம் பண்ணுறதே அந்த சனகாதிகள் 4 பேருக்கும் பாத்தியங்கிறதாக அவளுடைய பாதங்களை அலம்பினான். கால்களெல்லாம் அலம்பி விட்டான். அலம்பின தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய சிக்கையில் தெளிச்சுண்டானாம். மகா பாவனமான அவளுடைய பாத கமலங்கள்லேருந்து விழுந்த தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய சிரசில் தரிச்சுண்டான்னு சொன்னாள். தத்பாத சௌச்ச சலிலைஹி மார்ஜிதாலகபந்தனஹ தத்ர சீலவதாம் விருத்தம் ஆச்சரன் மானயன்னிவ. எப்படி ஒரு நல்ல சீலம் தெரிந்த சீலமான ஒரு மனிதன் பண்ணுவனோ அந்த காரியத்தை பண்ணினான் பிருத்து மகாராஜான்னாள். ஹாட்டகாசன ஆசீனான் ஸ்வதிஷ்ணேஷ்விவ பாவகான் ஸ்ரத்தா சம்யம சம்யுக்தः பிரீஹித பிராஹ பவாக்ரஜான். இந்த 4 குமாராலும் பார்ப்பதற்கு ரொம்ப சிசுக்கள் மாதிரி, சின்ன குழந்தைகள் மாதிரி இருந்தாலும் அவள் பரமேஸ்வரன் பிறப்பதற்கு தோன்றுவதற்கு முன்பே தோன்றினவாள்கிறாள். பவாக்ரஜான், பவஹான்னா பரமேஸ்வரன் அர்த்தம், அக்ரஜான்னா அந்த பரமேஸ்வரனுக்கும் முன்பாக தோன்றினவாள் அவள். அவ்வளவு வயசு அவளுக்கு. அந்த 4 பேருக்கும் 4 அக்னிகள் மாதிரி பிரகாஷாலாம். அந்த 4 குமாராலும் ராஜாவினுடைய வீட்டில் இருக்கப்பட்ட கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னி, ஆவசத்தியம் 4 அக்னிகள் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அப்படி பிரகாஷாலாம். ஜோதிஸ்வா அவள் மூஞ்சியில் தேஜஸ் பிரகாஷிது. அவளுக்கு தங்கமயமான ஒரு ஆசனத்தில் உட்காத்தி வச்சான். ஸ்ரத்தையோடு கூட அவள் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி மகா சந்தோஷம் அடைஞ்சவனாய் பேச ஆரம்பித்தான் பிருத்து மகாராஜான்னாள். ஹாட்டகாசன ஆசீனான் ஸ்வாதிஷ்ணேஷ்விவ பாவகான் ஸ்ரத்தா சம்யம சம்யுக்தः பிரீஹிதஸ்பிராஹ பவாக்ரஜான். பிருத்துராஜா என்ன பேச போகிறாங்கிறத அடுத்த சில ஸ்லோகங்களை சொல்கிறாள். இப்பொழுது இந்த 6 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே द्वाविंशोऽध्यायः. मैत्रेय उवाच जनेषु प्रगृणत्स्वेवं पृथुं पृथुलविक्रमं
பிருதும் பிருதுலவிக்ரமம் தத்ரோபஜக்முர்முனயः 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 சத்வாரः சூரியவர்ச்சசः சத்வாரः சூரியவர்ச்சசः சத்வாரः சூரியவர்ச்சசः தாம்ஸ்து சித்தேஸ்வரான் ராஜா தாம்ஸ்து சித்தேஸ்வரான் ராஜா தாம்ஸ்து சித்தேஸ்வரான் ராஜா व्योम्नोऽवतरतोर्चिषा व्योम्नोऽवतरतोर्चिषा व्योम्नो अवतरतोर्चिषा लोकानपापान् कुर्वाणान् लोकानपापान् कुर्वाणान् लोकानपापान् कुर्वाणान् सानुगोचष्टलक्षितान् 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 तद्दर्शनोद्गतान् प्राणान् तद्दर्शनोद्गतान् प्राणान् तद्दर्शनोद्गतान् प्राणान् प्रत्यादित्सुरिवोत्थितः 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 सदस्यानुगोवैन्ये 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 इन्द्रियेषो गुणानिव इन्द्रियेषो गुणानिव इन्द्रियेषो गुणानिव इन्द्रियेषो गुणानिव गौरवाद्यन्त्रितः सभ्यः गौरवाद्यन्त्रितः सभ्यः गौरवाद्यन्त्रितः सभ्यः प्रश्रयानत कन्धरः प्रश्रयानत कन्धरः प्रश्रय आनत कन्धरः प्रश्रयानत कन्धरः विधिवत् पूजयाञ्चक्रे विधिवत् पूजयाञ्चक्रे विधिवत् पूजयाञ्चक्रे गृहीताद्यर्हणासनान् 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 तत्पादशौचसलिलैः 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 मार्जितालकबन्धनः 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 तत्र शीलवतां वृत्तं तत्र शीलवतां वृत्तं तत्र शीलवतां वृत्तम् आचरन् मानयन्निव आचरन् मानयन्निव आचरन् मानयन्निव हाटकासन आसीनान् हाटकासन आसीनान् हाटकासन आसीनान् स्वधिष्ण्येष्विव पावकान् स्वधिष्ण्येष्विव पावकान् स्वधिष्ण्येष्विव पावकान् श्रद्धा संयम संयुक्तः श्रद्धा संयम संयुक्तः श्रद्धा संयम संयुक्तः प्रीतप्राह भवाग्रजान् प्रीतप्राह भवाग्रजान् प्रीतप्राह भवाग्रजान् ஸ்ரீஹரே நமஹ. ஏழாவது ஸ்லோகத்திலேருந்து பிருத்து மகாராஜா சனகாதிகளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான்.
பிருதுருவாச்ச அஹோ ஆச்சரிதம் கிம் மே மங்களம் மங்களாயனாः யஸ்ய வோ தர்சனம் ஹ்யாசீத் துர்தர்ஷானாம் ச யோகிபிஹி. என்ன ஆச்சரியம் தெரியுமா? நீங்கள் வந்திருக்கீங்க, பரம மங்கள மூர்த்திகளான நீங்கள் 4 பேர். நீங்கள் இருக்கிற இடத்துல மங்களத்தை கொண்டு கொட்டிவிடுவேள், எல்லா பரமானுகிரகத்தை பண்ணுவேள். அப்பேற்பட்ட நீங்கள் இங்கே வந்திருக்கிறது உங்களை பார்க்கறதுக்கு பெரிய யோகிகள்னால கூட முடியாது. அவா கூட உங்களுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்காக ஏங்கின்னு இருக்காள், அவளுக்கு கிடைப்பதில்லை. அப்பேற்பட்ட நீங்கள் பெரிய யோகிகளுக்கெல்லாம் கூட உங்களுடைய தரிசனம் கிடைக்காது. அப்பேற்பட்ட நீங்கள் எங்களுக்கு தரிசனம் கொடுக்குறீங்களே, இங்கே வந்து என்னத்தை சொல்கிறதே எங்களை ஆச்சரியமாக இருக்கேன்னாள். அஹோ ஆச்சரிதம் கிம்மே மங்களம் மங்களாயனாः யஸ்ய வோ தர்சனம் ஹ்யாசீத் துர்தர்ஷானாம் ச யோகிபிஹி. பெரிய யோகிகள்னால கூட உங்களை பார்க்க முடியாதே, அப்பேற்பட்ட நீங்கள் எங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களே நாள். கிம் தஸ்ய துர்லபதரம் இஹலோகே பரத்ர ச யஸ்ய விப்ராः பிரசீதந்தி சிவோ விஷ்ணுஷ்ச சானுகः. யார் ஒருவன் மேலே பிராமணாள், அனுஷ்டானம் பண்ணுற பிராமணாள், பிராமணோத்தமாள், பரம வைஷ்ணவாள், பகவானை பக்தி பண்ணியிருக்கப்பட்ட வைஷ்ணவாள், இவாள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு யார் ஒருவனுக்கு அனுகிரகத்தை பண்ணுறாளோ அவனுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இந்த லோகத்துலேயும் கிடைக்கும், இறந்த பிறகு அடுத்த லோகத்துலேயும் கிடைக்கும் நாள். அது மாத்திரமல்ல, யார் ஒருவனுக்கு பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு இவர்களோடவும் அவர்களோடு கூட இருந்துருக்கப்பட்ட பரம வைஷ்ணவாள், பரம பிராமணாள், இவாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதோ அது மாத்திரமல்ல, பிராமணோத்தமாள், வைஷ்ணவாள் இவாள் இருக்கிற இடத்துல பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் இருப்பதனால அவள் வந்த இடத்துல அவளுடைய அனுகிரகமும் கிடைக்கிறதுனாள். கிம் தஸ்ய துர்லபதரம் இஹலோகே பரத்ர ச யஸ்ய விப்ராः பிரசீதந்தி சிவோ விஷ்ணுஷ்ச சானுகः. பிராமணோத்தமாள், வைஷ்ணவாள் இவாளுடைய அனுகிரகங்கள் இந்த லோகம் அடுத்த லோகம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அவர்கள் அனுகிரகத்தினால பரமேஸ்வரனும் கிடைச்சி விடுறாள், விஷ்ணுவும் கிடைச்சி விடுறாள் நாள். நைவ லக்ஷயதே லோகோ லோகான் பர்யடதோபி யான். நைவ லக்ஷயதே லோகோ லோகான் பர்யடதோபி யான். யதா சர்வத்ருஷம் சர்வ ஆத்மானம் ஏஸ்ய ஹேதவஹ. நீங்கள் இந்த விஸ்வம் பூராவும் ஒவ்வொரு பிளானட்லேருந்தும் இன்னொரு பிளானட்டுக்கு அப்படி போயிட்டே இருப்பேள், சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பேள், பர்யட்டன்னு இப்படி போயிட்டே இருப்பேள். ஆனால் உங்களை யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. எவ்வளாரும் பார்ப்பாள், ஆனால் உங்கள் யாருங்கிறத புரிஞ்சுன்னு இருக்க மாட்டாள். எப்படி ஒருவனுக்கு அவனுடைய ஆத்மா அவங்ககிட்டே இருக்குது, ஆனால் அது எப்படி ஆத்மாங்கிறது என்னங்கிறத புரியாமல் இருக்கு. ரமண மகர்ஷிகிட்ட போய் ஒவ்வொருத்தனும் கேட்பேன். ரமண மகர்ஷி சொல்லுவார், உன்னுடைய அவேர்னஸ் இது ரொம்ப சுலபமாச்சே, நீ தெரிஞ்சுப்பியே, அதனால் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நான் யாருன்னு கேட்டுக்கோ, அது ரொம்ப சுலபமாச்சேம்பர். அப்போது அவங்ககிட்ட கேட்பேன், ரமண மகர்ஷிகிட்ட போய் கேட்பேன், அதுதானே புரிய மாட்டேங்கிறது, இந்த ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறதும்பன். அப்போ அவர் கேட்பார், இது யார் பேசுகிறதும்பர். நான் தான் பேசுகிறேன்பர். இந்த நான் தான் ஆத்மா, அது நான் என்கிறது எங்கேருந்து வர்றதுங்கிறத புரிஞ்சுக்கோம்பர். ரொம்ப சுலபமாச்சே, இந்த சுலப விஷயம் உனக்கு தெரியலையாம்பர். அப்படி ஒருவனுடைய ஆத்மாவனுடைய விஷயம் இருக்கே, ஆத்ம வித்தியங்கிறத ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது இருக்கே, அது அவ்வளவு சுலபம் அல்ல, எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைப்பதல்ல. அவ்வாறாகவே ஹே சனகாதிகளே, நீங்கள் இப்படி லோக்கத்துலேருந்து ஒரு லோகத்துலேருந்து இன்னொரு லோகத்துக்கு இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பேள்.
ஆனால் ஜனங்களால் நீங்கள் போயின்னு இருக்கேங்கிறத உங்களை பார்த்து தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாள் அவள்லாம். அவளுக்கு அவித்தியினாலேங்கிறாள். நைவ லக்ஷயத்தே லோகோ லோகான் பரியட்டதோபியான் யதா சர்வதிருஷம் சர்வ ஆத்மானம் ஏஸ்ய ஹேதவா. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கப்பட்ட சாட்சியான ஆத்மா இருக்கே, அதை ஒருவனால் புரிஞ்சிக்க முடியல. அப்படிதான் நாள். அதனா அபி தே தன்யாக சாதவோ கிருஹமேதினः யத்கிருஹாஹி அர்ஹவர்யாம்பு திருணபூமீஸ்வராவராக. அதனா அபி தே தன்யா. ஒருவங்கிட்ட சொத்தே கிடையாது, பரம ஏழை அவன். அப்படி இருந்தால் கூட அவன் பரம பணக்காரனுக்கு சமம். அவன் பெரிய தன்யனாயிடுறான். சாதவோ கிரகமேதினா. ஒருத்தன் கிரகஸ்தனான் இருக்கான், கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டுருக்கான். அவன் அவனுடைய சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கான். அவனுடைய கிரகத்தில் இருக்கப்பட்ட பத்னி புத்திரால் இவாளோடையே இருந்துட்டுருக்கான். அவள் ஆற்றுக்கு யாரான ஒரு பெரிய சாதுக்கள் வந்துட்டா, மகான்கள் வந்துட்டா என்ன ஆறுதுன்னாள், அவன் தன்யனாயிடுறானாம். அதனா அபி தே தன்யாக சாதவோ கிரகமேதினः யத்கிருஹாஹி அர்ஹவர்யாம்பு திருணபூமீஸ்வராவராக ஈஸ்வராவராக. எந்த ஒரு வீட்டில் இந்த சாதுக்கள் மகான்கள் வந்தால் அவளுக்கு உபச்சாரங்கள் பண்ணி, அவளுக்கு தீர்த்தங்கள் கொடுத்து, உட்காருவதற்கு ஆசனம் கொடுத்து, எல்லா விதமான உபச்சாரங்களும் கொடுத்து அவளை க்ளோரிஃபை பண்ணுறாளோ, அந்த வீடு இருக்கே, அந்த வீடு உன்னதமான விழா ஆகிவிடுகிறது. எல்லா மங்களங்களும் அங்கே அவளுக்கு சித்திக்கிறதுனாள். அதனா அபி தே தன்யாக சாதவோ கிரகமேதினः யத்கிருஹாஹி அர்ஹவர்யாம்பு திருணபூமீஸ்வராவராக ஈஸ்வராவராக. அந்த வீடு ரொம்ப வசத்தியான வீடாயிடுறது. எந்த வீட்டில் சாதுக்களுக்கு உபச்சாரம் பண்ணி தீர்த்தங்கள் கொடுத்து, பாத்தியம் கொடுத்து, ஆச்சமனம் கொடுத்து, அர்க்கியம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாளோ, அந்த வீடு பரம மங்களமாக ஆயிடுறதுனாள். வியாலாலய துருமாவை தேஷு அரிக்தாகில சம்பதா யத்கிருஹாத் தீர்த்தபாதீய பாததீர்த்த விவர்ஜிதாக. ஆனால் ஒன்று சொன்னாள், எந்த ஒரு வீட்டில் சாதுக்களுக்கு பாத்தியம் தீர்த்தம் ஆச்சமனம் இத்தியாதி உபச்சாரங்கள் பண்ணி சாதுக்கள் அந்த வீட்டுக்கு வரலையோ, அந்த வீடு எப்பேற்பட்ட வீடுனாள். ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்துக்குள்ளே கொடிய நாகப்பாம்பு இருக்குன்னா எப்படியோ அந்த மாதிரி ஒரு மரத்தில் இருக்கப்பட்ட ஓட்டையில் கொடிய விஷப்பாம்பு இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும் அப்பேற்பட்ட வீட்டை. அதுக்கு சமானம் அது. எந்த வீட்டில் சாதுக்களுக்கு உபச்சாரம் பண்ணி சாதுக்கள் அந்த கிரகத்தில் இறங்கலையோ அப்படின்னாள். வியாலாலயத்ருமாவை தேஷு அரிக்தாகில சம்பதா யத்கிருஹாத் தீர்த்தபாதீய பாததீர்த்த விவர்ஜிதாக. பாத தீர்த்தங்கள் கொடுக்கப்படாத வீடு இருக்கே, அது பாம்பு பொத்துக்கு சமானம்னுட்டாள். ஸ்வாகதம் வோ த்விஜஸ்ரேஷ்டாः யத்வ்ரதானி முமுக்ஷவः சரந்தி ஸ்ரத்தயா தீராः பாலா ஏவ பிருஹந்தி ச. மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி தன்னோட கூட இருக்கப்பட்ட சபையில் இருக்கப்பட்ட ஜனங்களோடு கூட அந்த 4 குமாராளையும் சனக்காதிகளையும் வாய்கொள்ளாமல் வாங்கோ வாங்கோ ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம்னு சொல்லி அழைச்சான். சொன்னான், நீங்கள் எப்பொழுது பிறந்தேளோ தோன்றினீர்களோ, எப்போ பிரம்மா அவங்கள சிருஷ்டிச்சாலோ அன்னிலேருந்து நீங்கள் நிவிருத்தி மார்க்கத்தில் இருந்துண்டு பிரம்மச்சாரிகளாகவே இருந்துருந்தேள். நீங்கள் பிராமணோத்தமாள், த்விஜஸ்ரேஷ்டாக. பிராமணோத்தமாள் என்ன விரதங்கள்லாம் பண்ணுவாளோ அதெல்லாம் எப்போதும் செஞ்சுட்டுருக்கேள்.
நீங்கள் எப்பொழுதும் விரதங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டுருக்கீர்கள். யார் முமுட்சுக்கள் என்ன விரதமாக அனுஷ்டானம் பண்ணுவாளோ, மோட்சம் வேணும்னு நினைக்கிறவாள், நீங்கள் முக்தாள், மோட்சத்தை அடைஞ்சவாள். அப்படி இருந்த கூட நீங்கள் பல ஆயிரம் வருஷங்களாக அந்த மாதிரி விரதங்களை அனுஷ்டிச்சுட்டு இருக்கப்பட்ட நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கப்பட்டவாள் நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு ஸ்வாகதம் ஸ்வாகதம் சொன்னான். ஸ்வாகதம் வோ த்விஜஸ்ரேஷ்டாः யத்வ்ரதானி முமுக்ஷவः சரந்தி ஸ்ரத்தயா தீராः பாலா ஏவ ப்ருஹந்தி ச. ஆனால் பார்ப்பதற்கு சின்ன குழந்தைகள் மாதிரி இருக்கேள், ஆனால் ரொம்ப வயசடைஞ்சவாள் நீங்கள். என்ன காரணம் குழந்தைகள் மாதிரி இருக்கேள்னா, உள்ளுக்குள்ளே எப்பொழுதும் ஆனந்தமாக இருந்துருக்கப்பட்டவாள் நீங்கள். சதா நிவர்த்தி மார்க்கத்திலேயே இருந்துருக்கப்பட்டவாள். ஆகையினால உங்களுக்கு வயசு ஏற ஏற உருவம் மாறவில்லை, குழந்தைகள் ரூபமாகவே இருந்துருக்கேள் நீங்கள்னு சொல்லி பிரசம்சித்து சொல்லி வருக வருக என்று வரவேற்றான் என்று சொல்லப்பட்ட 12வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 6 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. பிருதுருவாச்ச 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 அஹோ ஆச்சரிதம் கிம் மே அஹோ ஆச்சரிதம் கிம் மே அஹோ ஆச்சரிதம் கிம் மே மங்களம் மங்களாயனாः மங்களம் மங்களாயனாः மங்களம் மங்களாயனாः யஸ்ய வோ தர்சனம் ஹ்யாசீத் யஸ்ய வோ தர்சனம் ஹ்யாசீத் யஸ்ய வோ தர்சனம் ஹ்யாசீத் துர்தர்ஷானாம் ச யோகிபிः துர்தர்ஷானாஞ்ச யோகிபிः துர்தர்ஷானாஞ்ச யோகிபிः கிம் தஸ்ய துர்லபதரம் கிம் தஸ்ய துர்லபதரம் கிம் தஸ்ய துர்லபதரம் இஹலோகே பரத்ர ச இஹலோகே பரத்ர ச இஹலோகே பரத்ர ச யஸ்ய விப்ராः பிரசீதந்தி யஸ்ய விப்ராः பிரசீதந்தி யஸ்ய விப்ராः பிரசீதந்தி சிவோ விஷ்ணுஷ்ச சானுகः சிவோ விஷ்ணுஷ்ச சானுகः சிவோ விஷ்ணுஷ்ச சானுகः நைவ லக்ஷயதே லோகோ நைவ லக்ஷயதே லோகோ நைவ லக்ஷயதே லோகோ லோகான் பர்யடதோபி யான் லோகான் பர்யடதோபி யான் லோகான் பர்யடதோபி யான் யதா சர்வத்ருஷம் சர்வ யதா சர்வத்ருஷம் சர்வ யதா சர்வத்ருஷம் சர்வ ஆத்மானம் ஏஸ்ய ஹேதவः ஆத்மானம் ஏஸ்ய ஹேதவः ஆத்மானம் ஏ அஸ்ய ஹேதவः அதனா அபி தே தன்யாः அதனா அபி தே தன்யாः அதனா அபி தே தன்யாः சாதவோ கிருஹமேதினः சாதவோ கிருஹமேதினः சாதவோ கிருஹமேதினः யத்கிருஹா ஹி அர்ஹவர்யாம்பு யத்கிருஹா ஹ்யர்ஹவர்யாம்பு யத்கிருஹா ஹ்யர்ஹவர்யாம்பு திருணபூமீஸ்வராவராः திருணபூமீஸ்வராவராः திருணபூமி ஈஸ்வராவராः व्यालालयद्रुमावैतेषु व्यालालयद्रुमावैतेषु व्यालालयद्रुमावैतेषु
அரிக்தாகிலசம்பதः 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 யத்கிருஹாத்தீர்த்தபாதீயே 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 பாததீர்த்தவிவர்ஜிதாः 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 ஸ்வாகதம் वो द्विजश्रेष्ठाः ஸ்வாகதம் वो द्विजश्रेष्ठाः स्वागतं वो द्विजश्रेष्ठाः यद्व्रतानि मुमुक्षवः यद्व्रतानि मुमुक्षवः यद्व्रतानि मुमुक्षवः चरन्ति श्रद्धया धीराः चरन्ति श्रद्धया धीराः चरन्ति श्रद्धया धीराः बाला एव बृहन्ति च बाला एव बृहन्ति च बाला एव बृहन्ति च ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த 13வது ஸ்லோகத்தில் அவர் கேட்ட கேள்வி, எல்லாரும் வந்தாக்க குஷல பிரஷ்னம் கேட்கணும். ஒருத்தராத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன சௌக்கியமாக இருக்கேடா, ஒருத்தரை பார்த்தா நீங்கள் என்ன க்ஷேமமாக இருக்கேடா அப்படின்னு உபயகுஷலம். உபயகுஷலம்னா இவா அவளை கேட்பா, அவா இவாளை கேட்பா, இதுதான் ஒரு புரோட்டோகால். அப்படி இவர் அந்த சனகாதிகளை பார்த்து குஷல பிரஷ்னம் பண்ணுறாள். எப்படி பண்ணாள்னாள், கச்சின்னஹ குஷலம் நாதா இந்திரியார்த்தார்த்தவேதினாம் வியசனாவாபயேதஸ்மின் பதிதானாம் ஸ்வகர்மபிஹி. நீங்கள் க்ஷேமமாக இருக்கலன்னு கேட்கல, அதுக்கு பதிலாக வேற ஒன்று கேட்டாள். கச்சின்னஹ குஷலம் நாதா இந்திரியார்த்தார்த்தவேதினாம். இந்திரியார்த்தாக ஜனங்கள் எப்பொழுதும் இந்திரிய சுகமே தான் மேல், இந்திரிய சுகத்தை அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்ட வாழ்க்கால் ஜனங்கள். அப்பேற்பட்டவர்களுக்கும் ஸ்வகர்மபிஹி பதிதானாம், யாரெல்லாம் அவள் வாழ்க்கை இன்னென்ன கர்மாக்கள் செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு வர்ணத்துக்கும் இன்னென்ன கர்மாக்கள் செய்யணும்னுட்டு, அந்த கர்மாக்களெல்லாம் செய்யாதவாள் பதித்தாள், அதுலேருந்து கீழே விழுந்து விடுறாள் அந்த வர்ணத்திலேருந்து. அப்பேற்பட்டவாள் இவாள் 2 பேரும் இருக்காளே, அவளுக்கெல்லாம் எப்படி அவள் க்ஷேமத்தை அடைவார்கள், அவளுக்கு குஷலம் எப்படி அடைவார்கள்னு கேட்குறாள். நீங்கள் க்ஷேமமாக இருக்கலான்னு கேட்கலையாம், இப்படி இருக்கிறப்பட்டவாள் இருக்காளே அவள்னா க்ஷேமத்தை அடைவது எப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். கச்சின்னஹ குஷலம் நாதா இந்திரியார்த்தார்த்தவேதினாம் வியசனாவாபயேதஸ்மின் பதிதானாம் ஸ்வகர்மபி. ஸ்வகர்மபி பதிதானாம், கீழ் விழுந்தவாள், தன்னுடைய கர்மாவை செய்யாதவாள். இந்திரியார்த்தா, இந்திரியங்களுடைய இருக்கப்பட்ட சுகம்தான் மேல்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவாள். இவாள்னா எப்படி க்ஷேமத்தை அடைவாள், எப்படி உத்தரணம் ஆறுதவாளுக்குங்கிறத சொல்லணும்னாள். பவத்து குஷல பிரஷ்ன ஆத்மா ராமேஷு நேஷ்யதே குஷலா குஷலா யத்ர நசந்தி மதிவிருத்தயா. உங்களை போய் நீங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கலான்னு கேட்கறது தகாதுன்னு சொல்கிறாள் பிருது சக்கரவர்த்தி. ஏனென்றால் நீங்கள்லாம் ஆத்மாராமா, ஆத்மனி சதா ரமந்தே தே ஆத்மாராமாக, உள்ளுக்குள்ளே அந்தர்முகமாக இருந்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட ரமிச்சுட்டு இருக்கப்பட்டவாள், எப்போதும் ஆனந்தத்திலேயே இருந்துருக்கப்பட்டவாள். அப்பேற்பட்ட உங்களை போய் நீங்கள் க்ஷேமமாக இருக்கலான்னு கேட்டால் அசடு இல்லையோ. குஷலா குஷலா யத்ர நசந்தி மதிவிருத்தயா. நீங்கள் நன்கு புரிஞ்சுட்டுருக்கேன், உங்களுக்கு குஷலம்னு ஒன்று, அகுஷலம்னு ஒன்று, கெடுதல்னு ஒன்று, க்ஷேமம்னு ஒன்று, க்ஷேமம் இன்மைன்னு ஒன்று, இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த துவந்தத்தில் மாட்டிக்காதவாள் நீங்கள், ஆத்மாராமாள். அப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்ட உங்கள்கிட்ட போய்
நீங்கள் க்ஷேமமானு கேட்கலாமா? அதனால தான் கேட்கலேன்னாள். பவத்து குஷல பிரஷ்ன ஆத்மா ராமேஷு நேஷ்யத்தே. கேட்பதல்ல. குஷலா குஷலாயத்ர நசந்தி மதிவிருத்தயா. உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லாதவாள் நீங்கள். இந்த டுவாலிட்டி இல்லாதவாள். நன்மை கெடுதல், க்ஷேமம் க்ஷேமமின்மை இவ்வாறெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதனால் உங்களை நான் கேட்கலேன்னாள். ததகம் கிருத விஸ்ரம்பா சுஹ்ருதோவஸ்தபஸ்வினாம் சம்பிருச்சே பவயே தஸ்மின் க்ஷேமக்கேனாஞ்சசா பவேத். எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த சம்சாரத்தில் மாட்டிண்டு தப்பிச்சுன்னு இருக்கப்பட்ட ஜனங்களான எங்களை மாதிரி இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவளுக்கு அந்த தாபங்கள்லாம் போகணும்னா அதுக்கு ஸ்நேகிதாள் யாருன்னா அவங்கள மாதிரி இருக்கப்பட்டவாள் தான். ஆகையினால உங்களை நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் பரமானுகிரகம் பண்ணி எங்களுக்கு உபதேசங்கள் பண்ணணும். எப்படி இந்த பவசாகரத்தில் மாட்டின்று பொஷிக்கின்று இருக்கப்பட்ட இந்த பவத்தில் மாட்டின்னு இருக்குமோ, தபஸ்வினாம் தப்பிச்சுன்னு இருக்கப்பட்ட எங்களுக்கு இதிலேருந்து எப்படி வெளியில் வந்து க்ஷேமத்தை அடைவது என்ற விஷயத்தை நீங்கள்லாம் உபதேசம் பண்ணும்னாள். ததகம் கிருத விஸ்ரம்பா சுஹ்ருதோவஹ தபஸ்வினாம் சம்பிருச்சே பவயே தஸ்மின் க்ஷேமஹ கேனாஞ்சசா பவேத். வியக்தமாத்மவதாமாத்மா பகவான் ஆத்மபாவனः ஸ்வானாம் அனுக்ரகாயே மாம் சித்தரூபீ சரத்யஜः. சனகாதிகளை பார்த்து சொன்னாள் பிருது சக்கரவர்த்தி, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா எல்லா ஜீவன்கள்கிட்டையும் மகா கருணையோடு கூட இருக்கப்பட்டவர். அவர் அப்படி கருணாமூர்த்தியான அந்த பகவான் உங்களை மாதிரி பெரிய ஆத்மாராமாள் சுகிருதுகளை அனுப்பி வைக்கிறாள். எதுக்காக அனுப்பி வைக்கிறாள்? நீங்கள் வந்து உபதேசம் பண்ணி இவள்லாம் உத்தரணமாகணும் என்பது நல்ல எண்ணத்தோடு கூட தான் உங்களை அனுப்பி வைக்கிறாள்னாள். வியக்தமாத்மவதாமாத்மா பகவான் ஆத்மபாவனः ஸ்வானாம் அனுக்ரகாயே மாம் சித்தரூபீ சரத்யஜः. உங்களை மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு அந்த சாக்ஷாத் பகவான் உங்கள் ரூபத்தில் இந்த விஸ்வம்பூராவையும் இப்படி அட்டனம் பண்ணிட்டு இருக்காள். அங்கேயும் இங்கேயும் போயின்னு இருக்காள். ஜீவன்களெல்லாம் ரட்சித்து உத்தரணம் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தோடு கூட என்று சொன்னாள். வியக்தமாத்மவதாமாத்மா பகவான் ஆத்மபாவனः ஸ்வானாமனுக்ரகாயே மாம் சித்தரூபீ சரத்யஜः. இவ்வாறாக பிருது சக்கரவர்த்தி அந்த சனகாதிகளை பார்த்து சொன்னாள்னு மைத்ரேயர் சொன்னாள். அடுத்த ஸ்லோகத்தில் மைத்ரேயம் வாச்ச பிருதோ தத் சூக்தமாகர்ணிய சாரம் சுஷ்டுமிதம் மது ஸ்மயமான இவ பிரீத்யா குமாரஹ பிரத்யுவாச்சஹ. இவ்வாறாக ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட அந்த சனகாதிகள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாள். பிருதோ தத் சூக்தமாகர்ணிய சாரம் சுஷ்டுமிதம் மது. தேன் மாதிரி இருக்கப்பட்ட அந்த நல்ல வாக்கியங்களை காதில் கேட்டு அவள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாளாம். ஸ்மயமான இவ பிரீத்யா குமாரஹ பிரத்யுவாச்சஹ. சனத்குமாரர் பேச ஆரம்பித்தாள். அந்த பிருது சக்கரவர்த்தியும் கூடியிருந்தவர்களையும் பார்த்து அப்படி புன்சிரிப்போடு கூட பேசி அவளுக்கு அனுகிரக பாஷணத்தை சொன்னாள். சனத்குமாராதிகளில் சனத்குமாரர். அதை அடுத்த ஸ்லோகங்களில் சொல்ல போகிறாள். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். கச்சின்னஹ குஷலம் நாதா கச்சின்னஹ குஷலம் நாதா கச்சின்னஹ குஷலம் நாதா இந்திரியார்த்தார்த்தவேதினாம்
इन्द्रियार्थार्थवेदिनां व्यसनावापयेतस्मिन् 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 पतितानां स्वकर्मभिः पतितानां स्वकर्मभिः पतितानां स्वकर्मभिः भवत्सु कुशलप्रश्न भवत्सु कुशलप्रश्न भवत्सु कुशलप्रश्न आत्मा रामेषु नेष्यते आत्मा रामेषु नेष्यते आत्मा रामेषु नेष्यते कुशला कुशला यत्र कुशला कुशला यत्र कुशला कुशला यत्र न सन्ति मतिवृत्तयः न सन्ति मतिवृत्तयः न सन्ति मतिवृत्तयः तदहं कृतविश्रम्भः तदहं कृतविश्रम्भः तदहं कृतविश्रम्भः सुहृदोऽवस्तपस्विनां 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 सम्पृच्छे भवयेतस्मिन् सम्पृच्छे भवयेतस्मिन् सम्पृच्छे भवयेतस्मिन् क्षेमः केनाञ्जसा भवेत् क्षेमः केनाञ्जसा भवेत् क्षेमः केनाञ्जसा भवेत् क्षेमः केनाञ्जसा भवेत् व्यक्तमात्मवतामात्मा 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 भगवानात्मभावनः 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 स्वानाम् अनुग्रहाये मां स्वानामनुग्रहाये मां स्वानाम् अनुग्रहाये मां सिद्धरूपी चरत्यजः सिद्धरूपी चरत्यजः सिद्धरूपी चरत्यजः मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच पृथोस्तत्सूक्तमाकर्ण्य 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 सारं सुष्ठुमितं मधु सारं सुष्ठुमितं मधु सारं सुष्ठुमितं मधु स्मयमान इव प्रीत्या स्मयमान इव प्रीत्या स्मयमान इव प्रीत्या कुमारः प्रत्युवाचः कुमारः प्रत्युवाचः कुमारः प्रत्युवाचः ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சனத்குமாரால்னா என்ன பேசுகிறாள்ங்கிறது 18வது ஸ்லோகத்திலேருந்து சொல்கிறாள். இப்பொழுது இந்த 17 ஸ்லோகங்களையும் சேர்த்து ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே 12வோऽध्यायः. श्रीहरये नमः. मैत्रेय उवाच जनेषु प्रगृह्णत्स्वेवं पृथुं पृथुलविक्रमं तत्रोपजग्मुर्मुनयः चत्वारः सूर्यवर्चसः तांस्तु सिद्धेश्वरान् राजा व्योम्नोऽवतरतोर्चिषा लोकानपापान् कुर्वाणान् सानुगोचष्टलक्षितान् तद्दर्शनोद्गतान् प्राणान्
प्रत्यादित्सुरिवोत्थितः ससदस्यानुगो वैन्य इन्द्रियेषु गुणानिव गौरवाद्यन्त्रितः सभ्यः प्रश्रयानत कन्धरः विधिवत् पूजयाञ्चक्रे गृहीताद्यर्हणासनान् तत्पादशौचसलिलैः मार्जितालकबन्धनः तत्र शीलवतां वृत्तम् आचरन्मानयन्निव हाटकासन आसीनान् स्वधिष्ण्येष्विव पावकान् श्रद्धासंयमसंयुक्तः प्रीतप्रागभवाग्रजान् पृथुरुवाच अहो आचरितं किं मे मङ्गलं मङ्गलायनाः यस्य वो दर्शनं ह्यासीत् दुर्दर्शानां च योगिभिः किं तस्य दुर्लभतरम् इह लोके परत्र च यस्य विप्राः प्रसीदन्ति शिवो विष्णुश्च सानुगः नैव लक्षयते लोको लोकान् पर्यटतोऽपि यान् यथा सर्वदृशं सर्व आत्मानम् एस्य हेतवः अधना अपि ते धन्याः साधवो गृहमेधिनः यद्गृहा हि अर्हवर्याम्बू तृणभूमीश्वरावराः व्यालालयद्रुमावैतेषु अरिक्ताखिलसम्पदः यद्गृहास्तीर्थपादीय पादतीर्थविवर्जिताः स्वागतं वो द्विजश्रेष्ठाः यद्व्रतानि मुमुक्षवः चरन्ति श्रद्धया धीराः बाला एव बृहन्ति च कच्चिन्नः कुशलं नाथा इन्द्रियार्थार्थवेदिनां व्यसनावापयेतस्मिन् पतितानां स्वकर्मभिः भवत्सु कुशलप्रश्न आत्मा रामेषु नेष्यते कुशला कुशलायत्र न सन्ति मतिवृत्तयः तदहं कृतविश्रम्भः सुहृदो वस्तपस्विनां सम्पृच्छे भवयेतस्मिन् क्षेमः केनाञ्जसा भवेत् व्यक्तमात्मवतामात्मा भगवानात्मभावनः स्वनामनुग्रहाये मां सिद्धरूपी चरत्यजः मैत्रेय उवाच पृथोत्तत्सूक्तमाकर्ण्य सारं सुष्ठुमितं मधु स्मयमान इव प्रीत्या कुमारः प्रत्युवाचः ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட இன்றைய அத்தியனத்தை முடிச்சுப்போம். இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द
दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेयोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।